ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் திம்பம் ரீச் பண்ணிட்டோம். இங்கிருந்து நாம் தமிழ்நாடு கர்நாடகா எல்லையை ஒட்டியுள்ள கொல்லைகாலுக்கு பக்கத்தில் உடையார்பாளையா அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான திபெத்திய கிராமத்தை நோக்கி தாங்க நம்மளோட பயணத்தை தொடரப் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இதுக்கப்புறம் நாம் போகிற வழியெல்லாம் பார்த்தோம்னா வெறும் ஃபாரஸ்ட் ஏரியாவாக தாங்க இருக்க போகுது. அதுவும் இந்த இடத்துல பாருங்க, மூங்கில் மரங்கள் தான் அதிக அளவில் இருக்குது. இது யானைகளுக்கு ரொம்பவுமே பிடிச்ச உணவுங்கிறதால கண்டிப்பாக இந்த பகுதியில் யானைகள் நடமாட்டம் இருக்குங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ஆர் ஈவினிங் டைமில் இந்த வழியாக வந்தோம்னா யானைகளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ங்க. இந்த ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா 108 கிலோமீட்டரில் மைசூரையும் 220 கிலோமீட்டரில் பெங்களூரையும் ரீச் பண்ணிடலாங்க. பட் நாம் இப்போ போகிற இடத்துக்கு ரைட்டில் பிரியிற கொல்லைகால் ரூட்டில் தாங்க போகணும். கொஞ்ச தூரம் வந்தோம்னா அரைப்பாளையம்ங்கிற பேரில் ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குங்க. நாம் போயிட்டுருக்கிற இந்த வனப்பகுதிக்குள்ள இந்த மாதிரி தான் அங்கங்கே குட்டி குட்டி கிராமங்களும் இருக்குதுங்க. இப்போ நாம் கேர்மாலம் செக் போஸ்ட்டை நெருங்கிட்டோம்ங்க. இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா எக்கோ ஷாப், பேக்கரி, ஹோட்டல் எல்லாம் இருக்குது. ஸோ நாம் ஏதாவது சாப்பிடணும்னா இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இதுதாங்க தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் அமைஞ்சிருக்கிற தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டுக்கு உட்பட்ட கேர்மாலம் செக் போஸ்ட். ஸோ இங்கிருந்து தான் நாம் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா எல்லைக்குள்ளே போக போகிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா கர்நாடகா பார்டருக்கு உட்பட்ட ஒரு செக் போஸ்ட்டும் இருக்குங்க. கொஞ்ச தூரத்திலே பார்த்தோம்னா இன்னொரு செக் போஸ்ட்டும் இருக்குதுங்க. ஸோ கேர்மாலம் செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் இன்னும் 2 செக் போஸ்ட்டை நாம் கடந்து போகிற மாதிரி இருக்குங்க. இந்த செகண்ட் செக் போஸ்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஊர் வருதுங்க. பட் சாரிங்க, இந்த ஊர் பேர் தெரியலை. ஏன்னா எல்லாமே கன்னடத்தில் தான் எழுதியிருந்தது. கொஞ்ச தூரத்திலே பார்த்தோம்னா கடைவீதி மாதிரி ஒரு இடம் வருதுங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 4 ரோடு பிரியுதுங்க. இதில் நாம் இப்போ லெஃப்ட் எடுக்கணுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா கொஞ்ச தூரத்திலேயே உடையார்பாளையாவில் இருக்கிற திபெத்திய மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ளே வந்துடலாங்க. இதுதாங்க அந்த பகுதி. இந்த குடியிருப்புக்கு தோண்டன்லிங் திபெத்திய குடியிருப்புன்னு பேர் சூட்டப்பட்டிருக்குங்க. இந்த குடியிருப்பு பகுதி நம்ம ஸ்டைலில் மினி திபெத்துனும் அழைக்கப்படுதுங்க. அது ஏன்னு ஊருக்குள்ளே போய் நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மக்கள் இங்கே வந்து ஏன் குடியேறினாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாங்க. கிபி 1959 சீனா திபெத்தை கட்டாயமாக ஆக்கிரமிச்சிருக்காங்கங்க. அந்த சமயத்தில் அவங்களோட குருவான தலாய் லாமா அவர்களோட தலைமையில் சுமார் 80,000 திபெத்தியர்கள் திபெத் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியா, நேபாள் மற்றும் பூட்டானில் 58 இடங்களில் அகதிகளாக குடியேறி இருக்கிறாங்கங்க. தென்னிந்தியாவில் மட்டும் 5 இடங்களில் குடியேறி இருக்கிறாங்க. அதில் ஒன்று தாங்க இப்போ நாம் வந்திருக்கிற இந்த தோண்டன்லிங் திபெத்திய குடியிருப்பு. இந்த பகுதியானது தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் அமைஞ்சிருக்கிறதால இரு மாநில அரசும் ஒன்றிணைந்து அகதிகளாக குடியேறிய திபெத்திய மக்களுக்கு அங்கீகாரம் வழங்கி 1974 அவங்களோட சொந்த நாட்டின் வாழ்க்கை சூழலையும் வாழ்வாதாரத்தையும் கிட்டத்தட்ட 3120 ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாக்கி அமைச்சு கொடுத்துருக்கிறது தாங்க இந்த தோண்டன்லிங் திபெத்திய குடியிருப்பு. இங்கே இருக்கிற வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா மேக்சிமம் அவங்க நாட்டு ஸ்டைல்லையே கட்டியிருக்கிறாங்கங்க. இங்கே ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. அதில் அவங்களோட பாரம்பரிய உணவு வகைகள் எல்லாமே கிடைக்குதுங்க.
இங்கே மொத்தம் 22 வில்லேஜஸ் இருக்குங்க. அந்த வில்லேஜஸோட பேரெல்லாம் பார்த்தோம்னா ஏ வில்லேஜ், எஸ் வில்லேஜ், எல் வில்லேஜ்னு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை தாங்க நேம்ஸாக வச்சுருக்காங்க. நம்ம ஊர்களில் அங்கங்கே கோயில், சர்ச், மசூதி எல்லாம் இருக்கிற மாதிரி புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற இந்த திபெத்திய மக்கள் அங்கங்கே இந்த மாதிரி புத்த மடாலயங்களை அமைச்சு வழிபாடு செய்கிறாங்கங்க. நம்ம ஊர்களில் இருக்கிற மாதிரியே திபெத்திய மக்களும் இந்த மாதிரி வீட்டு கடைகளை நடத்துகிறாங்கங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்பவுமே அழகாகவும் அமைதியாகவும் இருக்குங்க இங்கே இருக்கிற வில்லேஜஸ். சரி வாங்க, இப்போ நாம் இங்கே இருக்கிற ஒரு பெரிய புத்த மடாலயத்துக்கு போய் அவங்களோட பிரார்த்தனையை நேரில் பார்க்கலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போகலாம். மடாலயத்துக்குள்ளே எல்லாரும் ரொம்பவுமே அமைதியான முறையில் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நாமளும் நம்மளோட பிரார்த்தனையை அமைதியாக முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க. இங்கே பிரார்த்தனை நடக்கும்போது படிக்கக்கூடிய மந்திர நூல்கள் மற்றும் வாசிக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் லைனாக வச்சுருக்காங்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரார்த்தனை நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட பிரார்த்தனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மடாலயத்துக்கு வெளியில் என்ன இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வரலாங்க. பிரார்த்தனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வெளியில் சத்தம் அதிகமாக இருந்ததால் அவங்களோட வாய்ஸ் கிளியராக ரெக்கார்ட் பண்ண முடியலை. பட் நேரில் இதை கேட்கும்போது நம்ம கோயில்கள்லாம் மந்திரங்கள் ஓதுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க கேட்குது. பக்கத்துலேயே ஸ்கூல் ஆடிட்டோரியம் மாதிரி ஒன்று இருக்குங்க. இங்கே வந்தவங்களில் நிறைய பேர் இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாமளும் வீட்டிலேருந்து லஞ்ச் கொண்டு வந்திருந்தோம்னா இங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புனோம்னா சரியாக இருக்குங்க.
திபெத்திய மக்கள் அவங்களோட இடத்த ரொம்பவுமே தூய்மையாக வச்சுருக்காங்கங்க. ஸோ இங்கே வந்துட்டு போகிற நாமளும் அதை எந்த விதத்துலேயும் ஸ்பாயில் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவுமே முக்கியம்ங்க. இங்கே இருக்கிற திபெத்திய மக்களில் ஒரு சிலர் தமிழில் நல்லாவே பேசுகிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற புத்த துறவிகள் நம்மளை பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோட கை கூப்பி நம்மளை வணங்குறாங்கங்க. மொத்தத்தில் எல்லாரும் ரொம்பவுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே பழகுறாங்கங்க. சத்தியமங்கலத்திலிருந்து சரியாக 62 கிலோமீட்டரில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூரில் இருக்கிற மக்கள் ஏதாவது ஒரு வீக்கெண்ட் காலையில் நேரமே கிளம்பி வந்தோம்னா இங்கே இருக்கிற அழகான கிராமங்களை எல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு புத்த மடாலயங்களில் நம்மளோட பிரார்த்தனையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 3:30 போல் கிளம்புனோம்னா சரியாக இருக்குங்க. அப்போ தான் இருள் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த வனப்பகுதியையும் திம்பம் மலைப்பாதையையும் பாதுகாப்பாக நம்மளால் கடந்து வர முடியுங்க. இறங்கும் போதும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த பயணத்துக்கு சீக்கிரமே ரெடியாக இருங்க.